ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கல்லுப்பு பரிகாரம். நான் இந்த பரிகாரத்தை அமாவாசை தோறும் செய்வேன், பௌர்ணமி தோறும் செய்கிறேங்க. அதாவது இப்போ அமாவாசைக்கு செஞ்சேன்னா அடுத்து பௌர்ணமிக்கு இந்த கல்லுப்பை கரைச்சிட்டு புதுசாக செய்வேங்க. இதுக்கு கண்ணாடி பவுல் இல்லாட்டி பீங்கான் கூட பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்கு நம்ம தவிர்த்தணுங்க. இப்போ நம்ம பாத்ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கில் கூட வச்சுக்கலாங்க. இதுக்கு கல்லுப்பு நம்ம இதுக்குன்னு தனியாக பயன்படுத்துகிற கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. பூஜைக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுக்குன்னு தனியாக நம்ம கல்லுப்பு வச்சுட்டு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, அந்த கல்லுப்புக்கு மேலே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமம் போட்டுட்டு 11 கிராம்பு 11 மிளகு இதை வச்சுட்டு ஹாலில் அப்படி இல்லைன்னா பெட்ரூமில் நம்ம எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் செஞ்சு வைக்கலாங்க. உங்களுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம நிலவாசலில் கூட வைக்கலாம். காலுக்கு கீழே வைக்கக்கூடாதுங்க, காலுக்கு மேலே தான் இருக்கணும். இதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு தடவை செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்குங்க.